இப்போ நடந்துகிட்டு இருக்கிற இந்த போரை பொறுத்த வரைக்கும் நாளுக்கு நாள் ஏதாவது ஒரு வகையில வித்தியாசமான ஒரு போக்கை நோக்கி நகருதா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சத்தியமா இல்லை. இது ஒரே நேர்கோட்டில் தான் போய்கிட்டு இருக்கு. அது முழுக்க முழுக்க ஈரானுக்கு சார்பான ஒரு போக்கில் தான் போய்கிட்டு இருக்கு. என்னதான் ட்ரம்பினுடைய மிகப்பெரிய நிதிவளமாக இருந்தாலும் மிகப்பெரிய படைவளமாக இருந்தாலும் இன்னைக்கு மத்திய கிழக்குல குறிப்பாக ஈரான்ல அவங்களால செய்வதற்கு இனிமேல் எது மிஞ்சி இருக்கிறது என்ற கேள்வியோடு தான் அவங்களுடைய போர் தொடங்கிட்டு இருக்கு. இது உட்பட இன்று வரை இந்த போரில் என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத முழுசா பார்க்கலாம். லேட்டஸ்ட் அப்டேட் பார்க்கலாம். இணைந்திருங்கள். இது சமர்க்கலாம். இஸ்ரேல் தலைவர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவினுடைய முடிவு என்ன ஆயிற்று அப்படிங்கிற கேள்வி இருக்கு. பல வதந்திகள், எல்லா பக்கத்துலயுமே வதந்திகள். ஒரு பக்கம் அவர் இப்போ ஆக்டிவ்ல இல்லை, நாங்க ஏற்கனவே இந்த நிகழ்ச்சியில சொன்ன மாதிரி அவர் படுகாயம் அடைஞ்சிருக்கிறாரு. இன்னொரு பக்கம் உலகளாவிய ரீதியில ஒரு மிகப்பெரிய லாபி கொண்டு போகப்படுது, அவர் இப்போது உயிரோடு இல்லை. இதுக்கு மத்தியில இன்னும் ஒரு பக்கமா அதிர்ச்சி தரக்கூடிய விஷயமா வெளிவந்திருக்கக்கூடியது என்னன்னா, இஸ்ரேலுக்கு உள்ள மிகப்பெரிய மக்கள் கலவரம் வெடிக்குமா என்ற ஒரு கேள்வி. காரணம், நெத்தன்யாகு அப்படிங்கிற இந்த தலைவர் இஸ்ரேல் மக்களால விரும்பி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவர் அல்ல. அவர் ஏற்கனவே அங்க கடுமையான விமர்சனங்கள், எதிர்கட்சிகளால அவர் மீது மிகப்பெரிய ஊழல் குற்றச்சாட்டுகள், இது எல்லாம் போக அவரை எப்பவோ ஆட்சியிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் முன்னாடியே நடந்தது. ஆனா ஒரு 6-7 மாதங்களுக்கு முதலே இந்த ஈரான் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையிலான இந்த கான்ஃபிளிக்ட் தொடங்கின காலத்தில் இருந்து ஒரு தேசபக்தி மிக்க ஒரு ஆளுமை இஸ்ரேலுக்கு தேவை அப்படிங்கிற ஒரு ஸ்லோகனோட தான் இந்த நெத்தன்யாகு ஆட்சியில இருக்கிறாரு. இத நம்ம பல முன்னோர்கள்லாம் சொல்லியிருக்காங்க இல்லையா, அயோக்கியனின் கடைசி ஆயுதமா தேசபக்தி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி. அதுபோல இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய மத நம்பிக்கை மிக்க ஒரு நாடு அது. அவங்க உலகம் முழுக்க என்னதான் இஸ்ரேல் நிறுவனங்களால, இஸ்ரேல் ஊடகங்களால, குறிப்பா ஜூயிஸ் ஊடகங்களால உலகம் முழுக்க என்னதான் தவறான விஷயங்களை விதைக்கப்பட்டாலும் அந்த நாடு என்ற அடிப்படையில, ஒரு இனம் என்ற அடிப்படையில இஸ்ரேல் மிக மிக ஒழுக்கமாக கட்டமைக்கப்பட்ட ஒரு நாடு. அந்த ஒழுக்கம் எங்க இருந்து உருவாகுது, எங்கிறது நூல் பிடிச்சி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது முழுக்க முழுக்க அவங்களுடைய மதம் சார்ந்த நம்பிக்கை. அப்ரஹாமிக் மதங்களுக்குள்ளேயே மிகுந்த கட்டுப்பாடு உள்ள ஒரு மதம். அது மற்ற மதங்களை தாண்டி இவங்களுடைய கட்டுப்பாடு அப்படிங்கிறது மிக வித்தியாசமானது. ஸோ அப்படி வாழக்கூடிய ஒரு மக்கள் மீது இலகுவாக கடவுள் மீதான ஒரு பயத்தையும் அச்சத்தையும், இன்னொரு பக்கம் இந்த தேசபக்தி அப்படிங்கிற ஒரு கருவியை ஈஸியா அவங்க மேல ஏவி விடலாம். ஸோ இந்த ஒரு விஷயத்தை வச்சுதான் அவர் தொடர்ந்து ஆட்சியில இருந்தார். ஆனா ஈரான் போருக்கு அப்புறமா இன்னைக்கு டெல் அவீவும், அதே நேரத்துல டெல் அவீவ் உட்பட இஸ்ரேல் அடைந்திருக்கக்கூடிய சீரழிவுங்கிறது, பொதுவா அங்கிருந்து வரக்கூடிய செய்திகள் அப்படிங்கிறத வெஸ்டர்ன் மீடியா கண்ணால நம்ம பார்க்க தொடங்கணும் அப்படின்னா, அமெரிக்கன் மீடியாஸ் கண்ணால, மற்ற எல்லா வெஸ்டர்ன் நாடுகளுடைய கண்ணாலையும் நாங்க பார்க்க தொடங்கணும்னு சொன்னா, இஸ்ரேல்ங்கிறது ஒரு பாதுகாப்பான சேஃபான ஒரு நாடா இன்னமும் இருக்குங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஆனா அவ்வளவு சேஃபா இருக்கக்கூடிய ஒரு அயன்ட்ரோம் மாதிரியான உலகத்திலேயே மிக வலிமையான, இத்தனை ஆண்டு கால வரலாற்றில் அப்படி ஒரு ஆயுதத்தையே நவீன உலகத்துக்கு அறிமுகப்படுத்திய இஸ்ரேலினால ஏன் ஈரான் ஏவுகணைகள் ஏவப்படுவதை தடுக்க முடியல? இதுதான் கேள்வி. இப்ப தொடர்ந்து அவங்க சொல்லிட்டு வர குற்றச்சாட்டு, 85% மேல அழிச்சிட்டோம், அவங்க கிட்ட ஏவுகணைகள் அதெல்லாம் நம்ம கிட்டத்தட்ட 90% இல்லாம பண்ணிட்டோம், இந்த மாதிரியான பிரச்சாரங்களை தொடர்ந்து முன்னெடுத்தாலும் டெல் அவீவ் உள்ளிட்ட நகரங்களை தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஈரான் தாக்கி கொண்டே இருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய புகைப்படங்கள் வெளியே வராம இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல, அது தேச துரோக குற்றச்சாட்டாக அவர்கள் கைது செய்யப்படுவாங்கங்கிற ஒரு சூழல்ல சோசியல் நெட்வொர்க்ல வரக்கூடிய படங்கள் தான் தொடர்ந்து அங்கிருந்து வெளியே கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளாக நம் முன்னே கொண்டிருக்கிறது. அதை தான் நாமளும் நம்ப வேண்டி இருக்குது. இப்படியான ஒரு சூழல்ல தான் இந்த சீரழிவை ஏற்படுத்தியது யாரு, இது எல்லாத்துக்குமே தொடக்கம் யாரு என்ற இஸ்ரேல் மக்களினுடைய கோபம் நெத்தன்யாகு மீது இருப்பதாக சொல்லப்படுது. நம்ம எல்லாருமே பார்த்தோம், அயத்துல்லா கொமேனி ஆரம்பத்துல கொல்லப்பட்ட நாளில் இருந்து இப்போ அவங்களுடைய மிகப்பெரிய ஒரு விஞ்ஞானியாக பல ஆண்டுகளாக கடமையில் இருந்த ஹிஜானி அவர்கள் கொல்லப்படும் போது வரையில மக்கள் அலை அலையா திரண்டு வராங்க.
ஈரானை பொறுத்த வரைக்கும் ஈரானுக்குள்ள அண்மையில தான் மக்கள் புரட்சி ஒன்று வெடித்தது. அதை அந்த அரசு இரும்பு கரம் கொண்டு அடக்கியது. அதனால டயஸ்போராவில் வாழக்கூடிய புலம்பெயர்ந்து வாழக்கூடிய ஈரானியர்கள் எல்லாரும் இந்த ஈரான் போராட்டத்துல, ஈரான் போர்ல ட்ரம்ப் பக்கம் நிக்கிறாங்க அல்லது வெஸ்டர்ன் வேர்ல்டு பக்கம் நிக்கிறாங்கிற ஒரு பிக்சர் உருவாக்குறப்போ, அயத்துல்லா கொமேனி தொடங்கி நேத்து கொல்லப்பட்ட அந்த பெரியவர் வரைக்கும் தொடர்ச்சியாக அலை அலையாக அவங்களுடைய இறுதிக்கிரைக்காக மக்கள் கலந்துட்டு இருக்கிறாங்க. யாரையுமே மிரட்டியெல்லாம் கூட்டிட்டு வரக்கூடிய சூழல் இல்லை. ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஈரானினுடைய நிலவரம் இஸ்ரேலை விட பல மடங்கு அங்க பாதிப்பு கூட. ஏன்னா எந்த பாதுகாப்பும் அவர்களுக்கு கிடையாது. ஆனா தொடர்ச்சியா அவங்க மக்கள் அலை அலையா திரண்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சூழல்ல அங்க இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, முதல் இருந்த அந்த ஒரு எண்ணம் அல்லது காசாவை தாக்கும் போது இஸ்ரேல் மக்களிடம் இருந்த அந்த ஒரு போர்க்குணம் இன்னைக்கு இல்லாமல் போய் வருவதாக அல்லது குறைந்து வருவதாக, இந்த போரினுடைய விளைவு தன்னுடைய அரசையும் தன்னோட தலைவனையுமே வெறுக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு இஸ்ரேல் மக்கள் தள்ளப்பட்டு இருப்பதாகத்தான் சர்வதேச ஆய்வாளர்கள் இன்னைக்கு தேதிக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் ஒரு பாரதூரமான விஷயம். மறுபக்கம் இப்போ இந்த போரில் உங்க எல்லாருக்குமே தெரியும், ஈரான் தொடர்ந்து வளைகுடாவை தாக்கி கொண்டிருக்கிறது. ஆனால் வளைகுடாவினுடைய அப்பாவி உயிர்கள் யாரையுமே அவங்க பலி எடுக்கல. அது கத்தாரா இருக்கலாம், கத்தார் உள்ளிட்ட ஏனைய நாடுகள், துபாய் மாதிரி மிகப்பெரிய பாதுகாப்பான சேஃபஸ்டான கண்ட்ரி எல்லாம் இன்னும் 40 வருஷத்துக்கு இனிமே தள்ளாடித்தான் எழுந்திருக்கணுங்கிற அளவுக்கு அவங்களுடைய தாக்குதல்கள் கொண்டு போய் தள்ளி இருக்கு. இதுக்கு மத்தியில தான் இப்போ இன்னும் ஒரு மிக பாரதூரமான ஒரு செயலை நேற்று ராணுவம் செய்திருக்கிறது. அதாவது வெஸ்டர்னைஸ் ராணுவம் அவங்க ஈரானினுடைய எண்ணெய் குதங்களை ஏற்கனவே அவங்க தாக்க தொடங்கியிருந்தாங்க. இதோட சேர்த்து ஹார்மோஸ் ஜலசந்திக்கு அவங்களுடைய தாக்குதலை தீவிரப்படுத்தி இருந்தாங்க நேற்றைய தினம். பங்கர் பஸ்டர் அப்படிங்கிற மிக பிரபலமான அவங்களுடைய ஆயுதத்தை வச்சு தாக்கியிருக்கிறாங்க. இந்த தாக்குதலுக்கு உடனடி பதிலடியாக ஈரான் இன்னொரு தாக்குதலை கத்தாரினுடைய எண்ணெய் குதங்கள் மீது நடத்தி இருக்கிறது. இதுதான் இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல். ட்ரம்ப் உடனடியா இங்க இருந்து அவர் பேக்கடிக்க ஆரம்பிக்கிறாரு. அதாவது இந்த ஈரானினுடைய எண்ணெய் வளங்கள் மீது நாங்க கையை இனி வைக்க மாட்டோம், இஸ்ரேல் எங்களுக்கு சொல்லாம இந்த தாக்குதல் எல்லாம் செய்யுதுங்கிற மாதிரி அவருடைய கருத்து அமைஞ்சிருக்கு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அதை சொல்லிட்டு அவர் சொல்றாரு, கத்தார் மீது இப்போ ஈரானினுடைய தாக்குதல் அது வரவேற்கத்தக்கது அல்ல, அது கண்டிக்கத்தக்கது அப்படிங்கிறாரு. ஸோ இஸ்ரேலினுடைய தாக்குதல் எங்களுக்கு தெரியாது, ஆனா நான் கண்டிக்க மாட்டேன். இந்த பக்கம் கத்தார் மீதான தாக்குதல் ஈரானினுடையது கண்டிக்கத்தக்கது. இந்த மாதிரி ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தம் இல்லாத முரண்பாடான கருத்துக்களை அவர் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு. இதுக்குள்ளதான் நெத்தன்யாகுவினுடைய நிலைமை, அதாவது நெத்தன்யாகுவுக்கு உடல் ரீதியா ஏற்பட்ட நிலைமை இல்லை, நெத்தன்யாகுவுக்கு இஸ்ரேலுக்குள்ள இருக்கக்கூடிய எதிர்ப்புங்கிற மாதிரி அமெரிக்காவில் தன்னுடைய சொந்த செனட்டுக்குள்ளேயே இப்போ ட்ரம்புக்கு எதிர்ப்பு வர தொடங்கி இருக்கிறது. எனவே இன்றைய திகதிக்கு இந்த போரினுடைய அப்டேட்டுங்கிறது இதுதான். இன்னும் இந்த போரினுடைய திசை மாறுமா அல்லது வெகு விரைவில் சமாதானம் பிறக்குமா, உலகம் வழமைக்கு திரும்புமாங்கிற கேள்வியோட